ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14 நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு, சித்திரை முதல் நாள். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொடிகளை உங்க வீட்டோட நிலைவாசல நீங்க தூவி விடுறது மூலயமா பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். பல ஜென்ம பாவங்கள் விலகும், நன்மைகள் மட்டுமே நடக்கும். அது என்ன பொடிகள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன பொடிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பாக அமைதோ அதை பொறுத்து அந்த வருஷமே ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை பிறக்கக்கூடிய இந்த புது வருடம், தமிழ் வருடம் இருக்குல்ல, இதை விசுவாவசு அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறாங்க. பஞ்சாங்கத்துப்படி இந்த தமிழ் வருட பிறப்பை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்ல வருடம்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த தமிழ் வருட பிறப்புல நமக்கு எக்கச்சக்கமான ஆதாயங்கள் கிடைக்குமா, செல்வ செழிப்பு உயரும், லாபங்கள் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும் ஜோதிட நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் எந்த விஷயத்துல கவனம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. இந்த வருஷத்துல மழை பொழிவு அப்படிங்கிறதும் அதிகமா இருக்குமா, நாடு நல்லபடியா சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கணிக்கப்பட்டிருக்குது. இந்த வருஷம் மங்களத்தை ஏற்படுத்துற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஏற்படுமா. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு அற்புதமான தமிழ் வருஷத்தை, தமிழ் வருட பிறப்ப நம்ம எந்த அளவுக்கு வரவேற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாவசு அப்படின்னு பெயர் வைக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் இருக்குல்ல, இது சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு வருடம் அப்படிங்கிற மாதிரியும், சூரிய பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த வருடம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இப்ப பிறக்கக்கூடிய இந்த புது வருஷத்தை பத்தி வெளிவந்திருக்குது. பொதுவா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்ததுதான். அப்படி சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரத்துல தமிழ் வருடப்பிறப்பு வர்றது கூடுதல் விசேஷம். ஆங்கில வருடப்பிறப்பை விட தமிழ் வருடப்பிறப்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு காஞ்சி மகா பெரியவரே இது சம்பந்தமா எக்கச்சக்கமான பரிகார முறையில பக்தர்களுக்காக சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மகா பெரியவா மாதிரி எக்கச்சக்கமானவங்க நமக்காக ஏற்படுத்திட்டு போன ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு தமிழ் வருட பிறப்பு. ஒரு வருஷத்தோட முதல் நாளை நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதை பொறுத்து அந்த வருஷம் சிறப்பா அமையும். திங்கட்கிழமையில 7:09 ராகு காலம், காலையில 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தாராளமா நீங்க தமிழ் வருஷத்துக்கான, தமிழ் புது வருடத்துக்கான வழிபாட்டை செய்யலாம். தமிழ் புது வருட பிறப்புக்கு அப்படின்னா வழிபாடு செய்யறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்மளோட இப்ப ரீசெண்ட் பதிவுகள்ல எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம்தான். கனி காணுதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ் வருட பிறப்புக்கு முந்தைய நாளே சின்னதா ஒரு தாம்பாள தட்டுல முக்கணிகள், மா பலா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிகளா இருக்கட்டும், உங்க வீட்டுல நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய நகைகள், தங்க நகைகள், வெள்ளி நகைகள், சில்லறை நாணயங்கள், மஞ்சள் குங்குமம், இது போக ஒரே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, இதை வந்து தயார் செஞ்சு வச்சுக்கணும். தயார் செஞ்சு வச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்களோட பார்வை எங்க விழுமோ அந்த இடத்துல நீங்க வச்சுட்டு தூங்குனீங்கன்னா, தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு எந்திரிச்சு பார்த்த உடனே இந்த பொருட்களை கண் விழிச்சுட்டு அந்த பொருட்களை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நீங்க பார்க்கணும். இதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. இப்படி பண்றதால நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பொருட்கள் பாக்குறீங்களோ அது இந்த தமிழ் வருஷத்துல வரக்கூடிய இந்த 12 மாதங்களும் உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம அளவுக்கு அதிகமா சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்னொரு பக்கம் நீங்க சமைக்கக்கூடிய அந்த உணவு இருக்குல்ல, அதுல அறுசுவைகள் இருக்கிற மாதிரி நீங்க உணவு சமைக்கணும் அப்படிங்கிறதும் காலமா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது போக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொடிகளை நீங்க உங்க கையால தயார் செய்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே நீங்க வச்சிருந்தாலும் சரி, அதை அப்படியே நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில் நீங்க தயார் செஞ்சு வைக்கணும். அது என்னென்ன பொடிகள் அப்படின்னா, முதல் பொடி பச்சரிசி மாவு பொடி. அதாவது ஒண்ணுமில்ல, பச்சரிசி இருக்குல்ல, அதை அரைச்சு நீங்க தயார் செய்யக்கூடிய பச்சரிசி மாவு. அடுத்ததா நாட்டு சர்க்கரை. இது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை பொடியா தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஒயிட் சுகர் பயன்படுத்த வேணாம். நாட்டு சர்க்கரையோ இல்ல கட்டி வெல்லமோ பயன்படுத்திக்கலாம். கட்டி வெல்லமா இருக்க பட்சத்துல அதை தூரா நசுக்கி பொடியாக்கி வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது ஏற்கனவே பொடியா தான் இருக்கும். இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி 2 கிண்ணத்துலயோ 2 அகல் விளக்குலயோ ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா பச்சரிசி மாவையும் இன்னொரு கிண்ணத்துல கொஞ்சமா நாட்டு சர்க்கரையை எடுத்து வச்சுக்கணும். இதை எடுத்தோடனே உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில் போட்டக்கூடாது. வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சிருங்க. நீங்க காலை நேரத்துல பூஜை செய்தாலும் சரி, மாலை நேரத்துல பூஜை செய்தாலும் சரி, பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்துல சின்னதா கிண்ணத்துலயோ அகல் விளக்குலயோ பச்சரிசி மாவையும் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு உங்க தமிழ் வருடப்பிறப்புக்கான எப்பவும் போல பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, இந்த விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் அந்த பச்சரிசி மாவும் நாட்டு சர்க்கரையும் பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். பூஜையெல்லாம் முடிச்சு உங்க அண்ணன் வெளில பாருங்க. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு நீங்க காலை நேரத்தை செஞ்சாலும் சரி, மாலை நேரத்தை செஞ்சாலும் சரி, ஆனா இந்த நிலைவாசல்ல இந்த 2 பொடிகளை தூவறத இரவு தூங்க போறதுக்கு மட்டும் தான் செய்யணும். ஒருவேளை காலையிலேயே பூஜை பண்ணிட்டீங்க, பூஜை பண்ணும்போது இந்த பச்சரிசி மாவையும் நாட்டு சர்க்கரையும் பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டீங்கன்னா அது இரவு வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில
அதாவது வெளில இருந்து உள்ள வரும்போது வீட்டுல நிலைவாசல வந்து விளக்கேத்துவீங்களே, அந்த இடத்துல இந்த பச்சரிசி மாவையும் இந்த நாட்டு சர்க்கரை அப்படிலாம் கெட்டி வெல்லம் பொடி பண்ணி வச்சிருப்பீங்க. இது ரெண்டத்தையும் ஒன்றா கலந்து நிலைவாசல வெளிப்பக்கமா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் காலைல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தூவிட்டு இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவையும் அந்த இனிப்பு இருக்கக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரை அப்படிலாம் கெட்டி வெல்லம் இது ரெண்டுத்தையும் குறைந்தது ஒரு 500-1000 எறும்புகளாவது சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறைஞ்சது ஒரு 100 எறும்பாவது சாப்பிடும். இது மூலயமா என்ன நடக்கும்னா, தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை முதல் நாள் எக்கச்சக்கமான ஜீவராசிகளோட பசி ஆத்தின ஒரு புண்ணிய கர்மாக்களை நீங்க பெற முடியும். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். நீங்க பகல் நேரங்களில் கோவிலுக்கு போகும்போது எவ்வளவு பெரிய வெயில்ல வேலை செஞ்சு கஷ்டப்படுவாங்க. கோவில் வாசல்ல யாசகம் கேட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தயிர் சாதமோ வாட்டர் பாட்டிலோ வாங்கி கொடுக்கறது அதுவும் தானம் தான். அதை நீங்க தெரிஞ்சு பண்றீங்க. உங்களை அறியாமலே நீங்க செய்யக்கூடிய தானம் இருக்குல்ல, அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இந்த 100 எறும்புகளா இருந்தாலும் அந்த ஒரு எறும்பு ஒரு ஜீவராசி தான். இந்த உலகத்துல உயிர் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் ஒரு ஜீவராசி தான். அந்த ஜீவராசி ஒரு ஜீவராசி வயிறார பசியாருனா கூட, உங்க கையால பசியாருனா கூட, அதனால வரக்கூடிய புண்ணியங்கள் உங்களை மட்டும்தான் சேரும். ஒருவேளை நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, பிளாட்ல இருக்கீங்க, உங்களால நிலவாசல தூவி விட முடியல, எறும்புகள் வராது அப்படின்னா அதுக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு. உங்க வீடு பக்கத்துல ஏதாவது மதில் சுவர்கள்ல எறும்பு புற்று இருக்கலாம். இல்லனா கோவில்ல இருக்கக்கூடிய மரத்தடிகள்ல எறும்பு புற்று இருக்கும். அங்க போயிட்டு கூட நீங்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் போதே இந்த நாட்டு சர்க்கரையையும் பச்சரிசி மாவையும் கலந்து அந்த எறும்பு புற்றுகளை தூவி விட்டு வந்துருங்க. கூடுமான அளவுக்கு உங்க வீட்டோட நிலைவாசல தூவி விடுறதுதான் சிறப்பு. அதுக்கு முயற்சி பண்ணுங்க. தமிழ் புத்தாண்டு திங்கட்கிழமை காலை நேரத்தில் இல்ல மாலை நேரத்தில் பூஜை செஞ்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பொடியை தூவிட்டு நீங்க தூங்க போயிடுங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 15ஆம் தேதி காலைல வந்து பாத்தீங்கன்னா அதுல 3/4 எறும்புகள் சாப்பிட்டு இருக்கும். மீதி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். அதை அப்படியே வச்சு கட்டாயம் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவையும் அந்த நாட்டு சர்க்கரை அல்லது கட்டி வெல்லத்தை நீங்க சுத்தப்படுத்தி பெருக்கிக்கலாம். தான தர்மங்கள் செய்யறதே சிறப்பு. தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதிரியான முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு தானங்களும் ஒரு புண்ணிய கர்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது மூலயமா இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் இந்த சித்திரை ஒன்றோடு வேரோடு அழிஞ்சிடும். நீங்க செய்த பாவம், உங்க முன்னோர்கள் செய்த பாவம், நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலும் செய்த பாவம், இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இவ்வளவு ஏன் பித்ரு சாபம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இது மூலமா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இந்த பச்சரிசி மாவுக்கும் அந்த நாட்டு சர்க்கரை அப்படிலாம் கெட்டி வெல்லத்துக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய ரூபாய் ரொம்ப கம்மி தான். இதை நீங்க பூஜை அறையில வச்சு நிலவாசல தூவறதுக்காக பயன்படுத்தக்கூடிய நேரமும் ரொம்ப கம்மி தான். ஆனா இது மூலயமா ஒரு பெரிய பலன் ஏற்படுது, பெரிய மாற்றம் ஏற்படுது. பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம், இந்த புது வருடம் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துதுன்னா அதுக்கு முழுக்க நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. அதை மறந்துடாதீங்க. தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு கனி காணுதல், வீட்டுல பூஜை செய்யறது, கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்துறது, கோவில் வாசல்ல போயிட்டு அன்னதானம் செய்யறது, இது போக இந்த 2 பொருட்களையும் நிலைவாசல தூவிவிட்டு பாருங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.